சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் நடைபெற்று வரும் பொங்கல் விழாவிற்கு தங்களை அனுமதிக்கவில்லை என கூறி கல்லூரி வாயில் முன்பு மாணவர்கள் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன, சொல்லுங்க. சென்னை பச்சையப்பன் கல்லூரி வளாகத்தில் இன்று பொங்கல் விழாவானது கொண்டாடப்படுகிறது. மாணவிகள் 10 மணிக்குள்ளாக வளாகத்திற்கு இருந்து இந்த பண்டிகைகள் கொண்டாடப்பட வேண்டும் என்று கல்லூரி நிர்வாகம் சார்பாக ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் 10 மணிக்கு மேலே உள்ளே வராத மாணவர்களை அனுமதிக்காத வகையில் முதல்வர் அவர்கள் நுழைவாயிலை பூட்டிய நிலையில அங்கு வந்த கல்லூரி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலையில் நின்று கோஷங்களை எழுப்பியும், அதன் பின்பாக ஈகா திரையரங்கு முதல் பச்சையப்பன் கல்லூரி செல்லக்கூடிய சாலையிலே 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கையில் அந்த அவரது ஐடி கார்டை சுற்றியபடி பச்சை பாசிக் ஜே என்ற கோஷங்களை எழுப்பப்படியும் சென்றிருக்கிறார்கள். இதனால போக்குவரத்தானது பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறது. அந்த போலீசார் அவர்களை மடக்கி பிடித்து அவர்களை தடுத்து நிறுத்த முயன்ற போதும் அவர்கள் விடாமல் அந்த சாலையிலே சென்றிருக்கிறார்கள். அதன் பின்பாக போலீசார் ஒன்று திரண்டு அவர்களை கலைத்து சென்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அங்கு ஏற்கனவே போலீசார் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்த நிலையிலும் அவர்களை மீறி இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. தற்போது அந்த பகுதியில் தொடர்ந்து போலீசார் வந்துட்டு அங்கு யாருமே நிற்காத வகையில் மாணவர்களை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த கேட் நுழைவாயிலுக்கு முன்பாக நின்று கோஷங்களை எழுப்பியும் பச்சை பாசிக் ஜே என்ற கோஷங்களை எழுப்பி நின்று அவர்கள் கோஷமிட்ட நிலையில் தற்போது சாலைகளில் தங்களது ஐடி கார்டுகளை சுற்றியபடியும் கோஷமிட்டும் சென்றதனால ஒரு பரபரப்பான சூழல் நிலவிய நிலையில் போலீசார் தற்போது அவர்களை கலைந்து செல்ல அறிவுறுத்தி அவர்கள் கலைந்து செல்ல முயன்றிருக்கிறார்கள். மற்ற இடங்களில் மாணவர்கள் கூடாதவாறு கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.